ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட் கிராணி தான் பார்க்க போகிறோம். என்னடா இவன் கிராணியே போடல, அதுக்குள்ளே பேட் கிராணி போட போகிறான்னு சொல்கிறானே அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து நான் சேனலுக்குள்ளே வரேன். அதனால் நம்ம ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் காமெடியாக ஏதாவது கேம் போடலாம். இப்போ இது வந்து எஸ்கேப்லாம் கிடையாது. இதில் நம்ம இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் வேறு வந்துடுச்சு. சரி, ஓகே. இதில் நடுவில் வந்து ஆட் வந்துடுச்சு. அதனால் இப்போ நான் சொல்கிறேன், இதில் வந்து எஸ்கேப் மாரிலாம் இருக்காது. இதில் நம்ம ஆக்ட் மாரி தான் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரி, நம்ம ஆக்ட் 1 பார்க்கலாம். ஐயோ, சரி விளையாடுவோம். சரி, இப்போ நம்ம வந்துட்டோம். என்னென்ன தேடணும்னு பார்த்துக்கலாம். bring shirt to home, ஷூஸு, பேட் அண்ட் க்ளவுஸு. சரி, முதல் நம்ம வந்து போய் ஷூ எடுக்கணும். போய் ஷூ எடுத்து வந்துடுவோம். கிராணி எங்கே இருக்கான்னு தெரியலையே. இங்கே தான் இருக்கா. ஐயோ, இந்த நாய் வேறு காட்டி கொடுத்துருச்சு. லூசு நாய். சரி, எடுக்கணும். கேமிங் சேர் எடுத்தாச்சு. ஐயோ, பார்த்துட்டான். கிழவன் பார்த்துட்டானே. அவ்வளோதான், கொண்டு போய் போடு. ஓகே, ஃபஸ்ட்டு பொருள் எடுத்துட்டோம். இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கேமிங் சேர் எப்படி இருக்கும். அதில் நம்ம எடுத்துட்டோம். இந்த கிழவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே. நாயை காட்டி கொடுத்துருச்சு. கிழவி எங்கே இருக்கான்னு தெரியலையே. ஐயோ, இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கல, ஓடிடுவோம். அவங்க வீட்டில் தான் எப்படியும் இருக்கும். அச்சோ, ஓகே. ஷர்ட் எடுத்தாச்சு. இங்கே தான் மீட்டும் இருக்குது. அதுவும் இங்கே எடுத்துருவோம். அடடா, ஓகே. நான் எங்கே இருக்கான்னு தெரியல. கண்ணுக்கு என்ன தூரவே ஆளை காணும். ரெண்டு பொருள் எடுத்துட்டோம். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா இது இங்கே போட்டுடலாம். ஓகே, இது எங்கே இருக்குன்னு தெரியலையே. இப்போ நான் சேவ் பண்ணதுல எங்கே இருக்கும்? ஓகேங்க, நம்ம இப்போ ஷர்ட்டில் இதில் போட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன எடுக்கணும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஷூஸ் எடுக்கணும். ஷூஸ் எங்கே இருக்குன்னு தெரியலையே. பேஸ்கெட் பால் இருங்க. எல்இடி 2 year old CPU. சரி, நம்ம முதல்ல எல்இடினா எப்படி டிவியாக தான் இருக்கும். எல்லாருக்குமே எப்படி தெரிஞ்சிருக்கும். அது டிவி யார் வீட்டில் இருக்கும்னு தெரியல. எப்படியும் கிராணி வீட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது. கிராணி எங்கே உள்ளே போகிறாளா? ஓ, பின்வாசல் வழியாக தான் போகலாம்.
அந்த கிராண்ட்பா அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போ பின் வாசல் வெளியேனா முன் வாசல் வெளியே போயிடலாம். கிராண்ட்பா அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த கிராணி பின்னாடி வெளியே போயிட்டான். ஓகே, வேறு ரொம்ப ஒரு மாதிரி. சரி, கதவு க்ளோஸ் பண்ணட்டாங்கல்ல. இதெல்லாம் எதுவுமே இல்லை. இது எப்படியோ கிடச்சிச்சு. ஓடிடுங்க ஓடிடுங்க. பரவாயில்ல, அடி வாங்கலை. ஒன்று எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குன்னு தெரியலையே. கன்சோல் அண்ட் ஸ்பீக்கர் எடுத்து வந்தாச்சு. சேர் எடுத்தாச்சு. லேப்டாப்பு சிடி எடுத்துகிட்டு வரணுன்றாங்க. கிராண்ட் இந்த சைடில் போகிறா. இந்த கிராண்ட்பா எங்கே இருக்கான்னு தெரியலையே. அவன் அங்கே போயிட்டான். இவ்வளோ அங்கே போயிட்டான். ஐயோ, பார்த்துட்டாவ. இது இப்படி பார்த்தா எப்பவுமே கையில் ஏதாவது பேட்டில் வச்சுட்டு வருவாவ. ஒன்றும் கையில் ஒன்றுமே இல்லை. ஆளை காணோம். எங்கே போயிருக்கான்னு தெரியல. போய் நம்ம என்ன எடுக்கணும்னு தெரியல. அதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா 2 பேருமே இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஓ, இங்கேயே போய் தொலைங்களேன். பின்னாடி பக்கமாக போயிடலாம். ஐயோ, பார்த்துருவா போகிற இந்த கிளவி இதனாலேயே. நம்மளுக்கு எல்இடி டிவி கிடச்சிருச்சு. என்ன எடுக்க முடியல. இதுதானே டிவி. இது வெளியில் வேணாம். இப்படி கிளவி இருப்பா வெளியில். லேப்டாப் கிடச்சிச்சு நம்மளுக்கு. ஓகே, டிவி எடுக்க முடியல. கிளவி எங்கே இருக்கான்னு தெரியலையே. இங்கே தான் வரா. இது ஓடிடும். கிழவன் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கான். ஓகே, ஒன்று எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன எடுக்கணும்னு பார்த்துக்கலாம். சிபியூ எடுக்கணும். அது எப்படியும் அந்த கிழவன் வீட்டில் தான் இருக்கும். அந்த கிழவன் இங்கே வேலை இருக்கான். இப்போ அங்கே போகிறான். நாய் எங்கே இருக்குன்னு பார்த்துப்போம். அந்த நாய்க்கே காட்டி கொடுத்துருவோம். நாயும் இல்லை. நம்ம வழி கிளியர் ஆகிடுச்சு. இங்கே ஓடிட வேண்டியதான். ஓடுங்க பார்த்துட்டு போகிறோம். இப்போ நாய் தொல்லையும் இல்லை. க்ளோஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நம்மளால் எடுக்க முடியல. அதை முதல்ல போய் சிபியூவையும் டிவியும் அதுக்கப்புறம் எடுத்துருவோம். கொத்தா தூக்கிட்டோம். ஓடிட வேண்டியதான். தூக்கிட்டு வெளியில் தூக்கிட்டு ஓடிடுவோம். அதனால் மாட்டலை அதுங்கக்கிட்ட.
ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன எடுக்கலான்னா வேறு என்ன மெனுவில் இருக்குது? பரவாயில்ல, பாதி எடுத்துட்டோம். இன்னும் பேட்டு, பேஸ் பாலும் க்ளவுஸும் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஷூஸ் எடுக்கணும். கீபோர்டு அங்கே பார்த்துட்டோம் நம்ம. கிராண்ட்பா வீட்டில் தான் இருந்துச்சு, அந்த கிழமை வீட்டில் தான் இருக்குது. கிழமை இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கான். கிழவி ஆளை காணுமே. கிழமை அந்த சைடு போயிட்டான். ஐயோ, அவள் நம்மளை அடிச்சிட்டா. சரி, இன்னும் கொடுத்துருக்காங்க வாட்ச் ஆடா. வேணாம், நம்ம ஆட்லாம் பார்க்கல. ரீட்ரையே கொடுத்துருவோம். மறுபடியும் விளாட்லாம், பிரச்சனை கிடையாது. நம்ம வாங்கினதெல்லாம் அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா, நம்ம வாங்கினதெல்லாம் அப்படி தாங்க இருக்குது, அப்படியே தான் இருக்குது. பரவாயில்ல. இது எப்படி என்னை அடிச்சா? கிழவி என்ன அடிக்கிறியா? அவங்க என்ன பண்ணுறான்? அப்பா, கிழவன் அங்கே போயிட்டான். ஓடு நாயும் ஆளை காணும். உள்ளே போயிடுவோம். இந்த பீரோ ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சரி, உள்ளே ஓடுவோம். என்னது இது? கீபோர்டு இங்கே தான் இருக்குது. கீபோர்டை தூக்கிடுவோம். ஓகே, கீபோர்டை தூக்கியாச்சு. மேலே போய் ஏதாவது இருக்கான்னு பார்த்துருவோம். கிழவன் வந்துடக்கூடாது. பேஸ் பால் கிடச்சிருச்சு, அதையும் எடுத்துருவோம். இது இங்கே என்ன இருக்குது? ஏதோ ஸ்டாரை காட்டுச்சு, எடுத்துருவோம். வேறு எதுவுமே இல்லை. பேஸ் பாட்டு க்ளவுஸும் அவ்வளோதான். 3 எடுத்தாச்சு. இதுக்கு மேலே எடுக்க முடியாது. இப்படி போனால் பார்த்துருவோம். அந்த கிழமை சுற்றிக்கிட்டு இந்த வழியாக போயிடும். இது பாத்ரூம். வந்த வழியாக மறந்து போயிடலாம். அப்பா, தப்பிச்சிட்டோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டாச்சு. கீபோர்டு நம்ம எடுத்தது எல்லாமே இருக்குது. கிழவன் ஆளை காணும். கிழவியும் ஆளை காணுமே. கிழவி சட்டுன்னு உள்ளே இருக்கா, திடீர்னு வெளியில் இருக்கா. கிழவன் எங்கே ஆளை காணும்? கிழவி எங்கே இருக்கான்னு தெரியல. 2 பேரும் உள்ளே இருந்தாலும் மாட்டிப்போம். கிழவன் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே கீழே கட்டு இருக்கான். அவனை போட்டு கண்டுக்காமல் போகிறான். முன் வழியாக போயிடலாமா? உள்ளே தான் போகிறான். கிழவி ஆளையே காணுமே. எங்கே இருக்கானே தூக்கிட்டு இவனையும் ஆளை காணும். உள்ளே தான் போகிறான் போல். அவன் எங்கேயோ பின்னாடி போய்கிட்டு இருக்கான். நம்ம முன்னாடி இந்த போயிடும். போய் எங்கேயும் என்னாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஏதாவது வச்சிருப்பான். சேரு தூக்க முடியாது போல. ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜை தூக்கிடுவோம். ஏதாவது இருக்கான்னு பார்த்து வச்சுப்போம். பின்னாடி பக்கம் போனால் அடிச்சிருவோன்னு நினைக்கிறாங்க. ஓடிடுவோம். ஆளை காணும். நம்ம போய் இதை போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன எடுக்கணும்னு தெரியலையே. எவ்வளோ எடுத்துருக்கோம்?
பரவாயில்லையே, இவ்வளோ எடுத்துட்டோம். இன்னும் என்ன எடுக்கணும்? இப்போ நம்ம ஷூ மட்டும்தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஷூ எங்கே இருக்கும்னு தெரியலையே. கிழவி அங்கே தான் இருக்கா. அந்த கிழவனும் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான் போல. கிழவி பார்க்கல. நம்ம இந்த சைடாக போயிடுவோம். பின்னாடி பக்கமாக போயிட வேண்டியது. ஷூ ஆளையே காணுங்க. வந்துட போகிறா. எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஷூவையே வைக்கல. நம்ம எடுத்துகிட்டு போயிடும்னு சொல்லி வைக்கவே போகலாம். ஷூவையே ஆளை காணும். எங்கே இருந்தாலும் போய் எடுக்கிறதுக்கு ஏன் திறக்க முடியாது போல. இதுவே எதுவுமே வைக்கல. என்ன மீட்டு மறுபடியும் இருக்குது. எடுத்துக்கோங்க. அதான் சரி, எதுக்கு எடுத்துப்போம். ஐயோ, எதுவுமே கிடைக்கல. இப்போ ஷூ எடுக்கணுமே, அப்போ தானே இந்த ஆக்ட் கம்ப்ளீட் ஆகும். ஐயோ, வந்துட்டு பார்ப்பலையே. இல்லை, ஷூவை தான் ஆளையே காணுங்க. இன்னும் வேறு ஏதாவது தேடாத இருக்கும்ல. இங்கேயும் தேடிட்டோம். இங்கேயே ஃப்ரிட்ஜை லாக் பண்ணி வச்சுருக்கா. அது அடுத்த ஆக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வளம் உள்ளே வரல. அட என்ன இது, இந்த கிராணி வீட்டையே ஃபுல்லாகவே தேடிட்டோம். இன்னும் கிடைக்கல. இதெல்லாம் வெளியில் எங்கேயாவது இருக்குமோ பார்க்க சொல்லி. எகிற முடியும் போல இல்லை. வச்ச இன்னங்க இது எடுக்கவே முடியல. எல்லா இடத்தையும் தேடிட்டு இருந்தாங்க. இந்த கிச்சன்லேயும் தேடிட்டோம், மேலேயும் போய் தேடியாச்சு, இந்த பெட்ரூம்லேயும் தேடிட்டோம். சரி, எடுத்ததையாவது எடுத்துகிட்டு போதும். ஐயோ, கிழவி இங்கே தான் வராளே. இது எங்கே வரான்னு பார்த்துப்போம். அதனால ரோட்டுக்கு எங்கேயோ போகிறா. எங்கே நம்ம எப்படியோ வெளியில் வந்துட்டோங்க. இல்லைன்னா அவகிட்ட நச்சிருப்பா நம்மளை. பார்த்தீங்களா, வெளியில் வரா. இந்த நாய் எங்கே இருக்குயோ அங்கே தான் போகுது. கிழவனும் அங்கே தான் போகிறான், ஆனால் வெளியில் போயிட்டான். இப்போ இது உள்ளே போனால் இவன் உள்ளே வந்துட்டாங்க. நாய் அங்கே போயிடுச்சு. இன்னும் நம்ம ஷூவை கண்டே பிடிக்கலங்க. ஷூ எங்கே இருக்குன்னே தெரியல. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. ஷூவே எங்கே இருக்கு, ஆளையே காணும். அந்த ஷூவை மட்டும். சே, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. வீடே காலி ஆயிடுச்சு. ஐயோ, பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அட பாவி கிழவா, எங்கடா ஷூவை வச்சிருக்க?
ஒரு ஷூ காலே விட்றான். இந்த ரூமில் பார்த்ததே ஞாபகம் இல்லை. ஷூவே வச்சிடல இவன். கிழமை எங்கே இருக்கானே தெரியலையே. ரெண்டு பேருமே வெளியே தான் இருக்காங்க. கொஞ்சம் பயம் கிடையாது நம்மளுக்கு. பார்த்த மாதிரியே அந்த சவுண்டு தான்ப்பா பயமாக இருக்குது. ஷூவையே ஆக்காங்க. அடைச்ச. சரி நம்ம வெளியில் போயிடுவோம். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அந்த ஷூவை கண்டுபிடிக்கணும். நீங்களே பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம தேடிட்டோம். இங்கேயும் இல்லை. ஷூவே கிடைக்கலங்க. தொடர்ந்து ஓடிடுவோமா? பார்த்துட்டேன் எங்கேயோ. இங்கே தான் இருக்கான். சரி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம், ஷூவை மட்டும் காணுமே. எல்லாம் ஃபிக்ஸ் வேற ஆயிருக்கு. ஷூ எங்கே தாங்க இருக்கும்? ஐயோ நம்மளை துரத்துறாங்க. இன்னும் கத்துறா லூசு. என்ன பிடிக்க முடியுமா உன்னால? ஐயோ அடிச்சிட்டா. ஸோ இது ஏதோ வந்திருக்கு. சரி இந்த டைம் முடிஞ்சிச்சு, நம்ம ரீடைப் கொடுத்து மறுபடியும் விளையாடுவோம். என்னடா இது ஒழுங்காகவே முடிக்க முடியலையே. இதை இந்த ஷூவை மட்டும் கண்டுபிடிக்கல, மற்ற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த ஷூ எங்கே தான் வச்சுருப்பா? ஷூ எங்கே தான் வச்சுருப்பான்னு இந்த கிழவி. உள்ளே போகிறா. கிழமை எங்கே இருக்கான்னு கிழமை அங்கே போயிட்டான். நாயும் அந்த சைடில் போயிடுச்சு. கிழவி உள்ளே போகிறா. மறுபடியும் கிராண்ட்பா வீட்டுக்குள்ளே தான் வரேன். ஷூ மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஆக்ட் 1 கம்ப்ளீட் பண்ணாமல் விட போட்டுருங்க.
இதெல்லாம் எதுவுமே இல்லை. கிழமை எங்கே இருக்கான்னு தெரியல. உள்ளே வந்திருக்கா கிழவி இங்கே தான் இருக்கா. இந்த பெட்ரூம்லாம் பார்க்க இந்த வீடு என்னத்தான் வீடோ தெரியுது. அங்கங்கே குழப்புது. ஒரே இதுதான் வச்சுருக்கான் கிழமை. கடைசியில் இங்கெல்லாம் தேடியாச்சு. திடீர்னு உள்ளுக்குள்ள வந்திருப்பாங்க. இல்லை கிழவில ஆளு காணும். கிழவி ஓடிடும். கிழவன் அங்கே போயிட்டானா? உள்ளே போகிறா. இப்போ பார்த்தாலும் உள்ளதான் போகும். ஐயோ இது எங்கே பின்னாடி பக்கம் இருக்கா? கடைசி ஷூவே கிடைக்கலங்க. கிழமை வேறு இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கான். ஒரு வேளை வாசலில் வச்சுருப்பாளோ, பின் வாசல் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருப்பாளோ. போய் பார்த்துருவோம். இப்போ எங்கே எங்கேயுமே இல்லையே. அங்கே எங்கேயே போகிறோம். இங்கே வாசலில் எப்பவும் ஷூலாம் வாசலில் தான் இருக்கும். இப்போ வாசல்லையும் வைக்காமல் அப்போ எங்கே தான் வச்சுருப்பான்? ஏன்னா லூசி கிளவி போல இது. இது வீட்டை தேடுறதுக்குள்ளே நம்மளுக்கு தலை கிருகிருன்னு வந்துடுது. ஷூ எங்கே தான் வச்சுருக்கான்னு தெரியல. ஷூவை வர ஆற்றுக்கு இதெல்லாம் திறக்கவே முடியல. மீட் அப்பப்போ வந்துடுதுங்க. ஆனால் மீட் நம்ம எடுத்துட்டோம். கிராணி வெளியில் தான் இருக்கா. பயம் கிடையாது நம்மளுக்கு. உள்ளே வந்தாலும் பயம். வெளியில் ஓடிடலான்னு பார்த்தா அந்த பூ வேறு கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. இப்படி எங்கே தான் இந்த கிழவி வச்சுருப்பான்? உசுரை வாங்குறான். ஷூவே ஆளை காணும். ஷூவே வச்சுருக்க வெளியில் போகிறான். ஷூவே கிடைக்கலங்க. அப்பப்போ பார்த்து உசுரை வாங்கலாம். கிழமை உள்ளே போகிறானே. ஷூ என்ன நம்மளுக்கு இப்படி சோதனை. இப்படி போயிடுவோமா? அவன் உள்ளே போயிட்டான்.
இந்த சைடு போயிட்டான். ஷூவே கிடைக்கலங்க. கடவுளே, இந்த ஷூவே கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஷூவே ஆளை காணும். கிழக்கி ஆளை போயிட்டான். ஷூ ஆளையே காணுங்க. ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க. 2 பேரும் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஷூ தான் கிடைக்கல, மற்ற எல்லாமே கூட கிடச்சிருச்சு. பாஸ்கெட் பால்லாம் வந்துச்சு, ஃப்ரிட்ஜு வந்துடுச்சு, லேப்டாப் இருக்குது, ஷர்ட்டும் இருக்குது. இப்போ வேறு என்ன கிடைக்கல? கரெக்டாக தான் பிடிச்சிருக்காங்க. ஷூ கிடைக்கவே இல்லை. சரி, இது என்னன்னு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட இதை முடிச்சுக்கிறேன். இந்த ரொம்ப வருஷம் கழிச்சு நான் சேனலுக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னா கிராணி 2 போடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதை நீங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணிவிடுங்க. கிராணி போடலாமா, ஈவிலன் போடலாமா, நீங்கள் தான் சொல்லணும். ஈவிலனும் நல்லா த்ரில்லிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அதை போடுவோம். சரி, பாய் பாய்.